இன்றைய தினம் உருவாகும் புதிய காற்று சுழற்சி. யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தல் அன்னூர் அரசின் அதிரடி நடவடிக்கை. சிஐடியில் இன்று முன்னிலையாக முடியாது ரணிலின் மனைவி சுட்டிக்காட்டு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த இலங்கை ஜனாதிபதி. காலியில் நடந்த கொடூர கொலை, மனைவியின் தலைவியை வெட்டி வீசிய கணவர். வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. சீனாவில் தீய சக்திகளை விரட்ட கொளுத்திய வெடியால் 12 பேர் உயிரிழப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இதை தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது இலங்கைக்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் இன்று புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இந்நிலையில் காற்று சுழற்சி நாளை மறுநாள் தாழ்முகமாக மாற்றமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் மழை இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக கனமழை முதல் மிக்க கனமழையாக அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கும் மேற்குறிப்பிடப்பட்ட 3 நாட்களிலும் அவ்வப்போது கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே கிழக்கு மாகாணங்களின் குறிப்பாக ஆற்றங்கரையோரங்கள், குளங்களின் வான் பாயும் பகுதிகள், தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள நிறுத்தத்தினால் தொடர்பாக இந்த 3 நாட்களிலும் மிகுந்த அவதானத்துடன் இருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணத்திலும் இன்று முதல் மழை பரவலடைவதோடு சரிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் ஒரு சில பகுதிகளில், குறிப்பாக பெருநிலப்பரப்பில் சில இடங்களில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மத்திய, ஊவா, தென், சப்ரகமுவ மாகாணங்களிலும் பல பகுதிகளுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே ஊவா, மத்திய, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் உறவுகள் கனமழையோடு கூடிய நிலச்சரிவு அனர்த்தங்கள் தொடர்பாக விழிப்பாக இருப்பது சிறந்தது. அதேவேளை முன்னர் கூறியவாறு இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இன்று முதல் இலங்கையின் கிழக்கு, வடக்கு, தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் நெற்பயிற்சிகையில் நிச்சயமற்ற தன்மை உருவாகியுள்ளது. ஆகவே துறை சார்ந்த விற்பனையாளர்கள் இது தொடர்பாக அவதானம் செலுத்தி மாற்று வழிமுறைகளை பின்பற்றி சிந்தித்து செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். இந்த தேர்தல் எந்த நேரத்தின் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும், அது தொடர்பான முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவும் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் சபாநாயகர் தலைமையில் இன்று கூடிய போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அத்துடன் அமைச்சர் விஜிதஹேர தலைமையில் இந்த குழுவை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி இந்த விசேட குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முனீர் முல்ஃபர், சுனில் வட்டக்கல, அருண் கேமச்சந்திரா, ரஞ்சித் மத்தும பண்டார, மனோ கணேசன், லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி, சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம், ஜமன்மலி குணசிங்க, தர்மபிரிய விஜயசிங்க, சந்தன சூரியாராட்சி, நிசாம் காரியப்பர் ஆகியோர் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாக முடியாது என அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடல்நலக் குறைவால் இன்றைய தினம் குறித்த பிரிவில் முன்னிலையாக முடியவில்லை என கடிதம் மூலம் அவர் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பிரித்தானியாவுக்கான தனிப்பட்ட விஜயத்திற்காக 166 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விஷயத்திற்காக நிதியை அனுமதித்ததன் மூலம் அரச நிதியை முறைகேடு செய்ய உதவியதாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேகநாயக்க மீது ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று நிதி மோசடி விசாரணை பிரிவின் 3ஆம் கிளையின் முன்னிலையாகுமாறு கொள்ளுப்பட்டி காவல்துறையினரூடாக அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் சுகாதார காரணங்களினால் இன்று சமூகம் அளிக்க முடியாது என அவர் அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த இருதரப்பு சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது.
டெல்லியில் இடம்பெறும் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி இந்தியா சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மனித குலத்தின் நன்மைகளாக பொறுப்புடன் பயன்படுத்தும் நோக்கில் அரசு தலைவர்கள் மற்றும் உலகின் தொழில்நுட்ப துறையின் பிரதானிகள் பங்கேற்புடன் புதுடெல்லியில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்லாவோக்கிய ஜனாதிபதி பீட்டர் பெல்கிரினே, நெதர்லாந்து பிரதமர் டிக் ஷூப் மற்றும் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஷாயித் அல் நஹ்யான் ஆகியோருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்தியுள்ளார். மேலும் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி கை பெர்மெல், கிரேக்க பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி நெலும்பு பகுதியில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த கணவர் காவல்துறையினரால் சரணடைந்துள்ளார். இதன்போது துண்டிக்கப்பட்ட தலையை குறித்த பெண்ணுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவில் இருந்த நபரின் வீட்டுக்கு முன்பு வீசி எறிந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை காலி மாவட்ட காவல்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நெலுவ சியம்பலகேன ஹெப்பட்டிய பகுதியில் வசிக்கும் 32 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயான ஒரு பெண்ணி இந்த துயரச் சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளார். காவல்துறை விசாரணைகளின்படி இந்த கொடூரமான கொலையானது குடும்ப தகராறின் விளைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த பெண் தனது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் ஒருவருடன் திருமணத்துக்கு புறம்பான ஒரு உறவை வைத்திருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் கண்காணிப்பு கருவியில் பதிவானதை தொடர்ந்து கணவன் மனைவியிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மோதல் அதிகரித்துள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த கணவர் தேயிலை மரங்களை வெட்ட பயன்படுத்தப்படும் கூர்மையான கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் துண்டிக்கப்பட்ட தலையை குற்றம் நடந்த இடத்திலேயே சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருந்த திருமணத்துக்கு புறம்பான உறவில் ஈடுபட்ட நபரின் வீட்டிற்கு முன் தூக்கி வீசியுள்ளார். பின்னர் நெலுவ காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு சரணடைந்த சந்தேக நபர் ராணுவ சேவையில் இருந்து வெளியாகிய ஒரு முன்னாள் அதிகாரி என்பதையும் காவல்துறை மேலும் வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் 1 முதல் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் புதிய வரி விதிப்பால் வாகனங்களின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஜிகை உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில மாதங்களாக ஜப்பானில் வாகன விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. அந்த விலை குறைப்பின் பலன் உள்ளூர் சந்தையில் பிரதிபலிக்கும் என்பதால் வரியினால் ஏற்படும் சிறு அதிகரிப்பு ஈடு செய்யப்படும். இதன்படி 2.5% வரி என்பது வாகனத்தின் பெறுமதிக்கு ஏற்ப சுமார் 75,000 முதல் 1,00,000 வரை மட்டுமே மேலதிகமாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பல தனிநபர் இறக்குமதியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றனர். எனினும் புதிய முறையில் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்கும் முன்பே துறைமுகத்தில் வரியை செலுத்த வேண்டும். இதனால் அரசு வருமானம் அதிகரிப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் செய்யப்படாத அனைத்து இறக்குமதியாளர்களும் சமமாக வரி செலுத்துவது உறுதி செய்யப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹூபை மாகாணத்தில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவில் சந்திர புத்தாண்டு சமீபத்தில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கிய மக்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். சீன ஜோதிடத்தின்படி இது குதிரை ஆண்டு தொடக்கத்தை குறிக்கின்றது. இந்த கொண்டாட்டத்தின் போது தீய சக்திகளை விரட்ட பட்டாசுகள் வெடிப்பது மரபாகும். இந்த நிலையில் தீய சக்திகளை விரட்டும் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட வெடி விபத்தால் 12 பேர் உயிரிழந்து அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்றைய தினம் உருவாகும் புதிய காற்று சுழற்சி, யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தல், அன்னூர் அரசின் அதிரடி நடவடிக்கை. சிஐடியில் இன்று முன்னிலையாக முடியாது, ரணிலின் மனைவி சுட்டிக்காட்டு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த இலங்கை ஜனாதிபதி. காலியில் நடந்த கொடூர கொலை, மனைவியின் தலைவியை வெட்டி வீசிய கணவர். வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. சீனாவில் தீய சக்திகளை விரட்ட கொளுத்திய வெடியால் 12 பேர் உயிரிழப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.